ഇതേപോലെ പബ്ലിക്കിൽ നല്ല ഇമേജ് ഉള്ള ഒരാൾ മുന്നോട്ട് വരികയാണെങ്കിൽ അവരുടെ സറൗണ്ടിങ്സിലുള്ള ആൾക്കാരും പുള്ളിയോടൊപ്പം നിൽക്കും. അപ്പോൾ ഉറപ്പായിട്ടും ഒരു ചേഞ്ച് വരും. தலைவர் விஜயின் அரசியல் வருகை நிச்சயம் தமிழ்நாட்டு அரசியலில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கேரள கல்லூரி மாணவர்களின் அசத்தல் பேச்சு. பிரபல கேரள நியூஸ் சேனலான ஏஷியாநெட் யுவஜன உற்சவம் என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து 3 சீசன்களாக சிறப்பாக நடத்தி வருகிறது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்களுடன் அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த நிகழ்வுகள் பற்றி கலந்துரையாடப்படும். இந்நிலையில் அண்மையில் நடந்த நிகழ்ச்சியில் கேரளாவின் செங்கனூரில் அமைந்துள்ள சென்ட் தோமஸ் என்ஜினியரிங் கல்லூரி மாணவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்நிகழ்வில் விஜயின் அரசியல் வருகை தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என மாணவர்களிடம் விவாதிக்கப்பட்டது. തമിഴ്നാടിനെ മൊത്തവും രക്ഷിക്കാൻ കഴിയും. കാരണം പണ്ട് മുതലേ അദ്ദേഹം ഒരുപാട് രാഷ്ട്രീയക്കാരെതിരെ പല കാര്യങ്ങളും ചെയ്തിട്ടുണ്ട്. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடியே அரசியல்வாதிகளை எதிர்த்து பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. பெட்ரோல் விலையேற்றத்தை எதிர்த்து சைக்கிள்ல போயிருந்தாரு. அந்த வீடியோ எல்லாம் ரொம்ப வைரல் ஆச்சு. அதை தொடர்ந்து அவருக்கு ஈடி ரெய்டும் வந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் அரசியலுக்கு வந்தாரு. அவர் தெளிவா முடிவு பண்ணி தான் அரசியல்ல களமிறங்கி இருக்காரு. அவரோட ஒவ்வொரு கூட்டத்துக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. அது எல்லாம் நிச்சயம் ஓட்டா மாறும். கமலஹாசன் மாதிரி பல நடிகர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து தோற்று போயிருக்காங்க. ஆனா விஜய் அப்படி இல்ல. அவரு அரசியல்ல சரியா பிளானோட தான் இறங்கி இருக்காரு. விஜயோட மக்கள் பலம் அங்க ஆளும் கட்சியில இருக்கிற அரசியல்வாதிகளை நிச்சயம் பயப்பட வச்சிருக்கு. തമിഴ്നാട് കാരണം പുള്ളി ഇതുവരെ ചെയ്തിട്ടുള്ള കാര്യങ്ങൾ മീൻസ് നമ്മുടെ നാടിന് വേണ്ടി പുള്ളി കുറെ കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ ശ്രമിച്ചിട്ടുണ്ട്. அதற்கு தடைகள் வந்த போதும் அவர் நிறுத்தாம அதையெல்லாம் செய்ய முயற்சி செய்யறாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது அவர் ஜெயிச்சா நிச்சயம் மக்களுக்கு நல்லது செய்வாரு என்று கேரள கல்லூரி மாணவர்கள் தலைவர் விஜய்க்கு ஆதரவாக அந்நிகழ்ச்சியில் பேசியுள்ளனர். இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பலரும் ஷேர் செய்தும் வருகின்றனர்.